மதுரை மக்களின் நீண்ட நாள் கனவான மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆய்வு பணிகள் நடைபெற்ற நிலையில் எப்போது மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கும் பார்க்கலாம் விரிவாக. தூங்கா நகரமான மதுரையில் போக்குவரத்துக்கு பஞ்சமே இல்லை. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வாகன போட்டிகள், பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே வரவிருக்கிறது மதுரை மெட்ரோ ரயில் திட்டம். மதுரையில் இதற்கான ஆய்வுப் பணிகளை சென்னை மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர். மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என 2021 தமிழக அரசு அறிவித்தபடி மதுரை மாவட்டம் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையில் 31 கிலோமீட்டர் தொலைவில் வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டது. மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 8,500 கோடி தமிழக பட்ஜெட் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. பிறகு விரிவான திட்ட அறிக்கையின் முடிவில் அந்த தொகை ரூபாய் 11,360 கோடியாக உயர்ந்தது. இதற்கான திட்ட அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. முன்னதாக கடந்த ஆண்டு ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் மதுரையில் மெட்ரோ வழித்தட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக மதுரையில் ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், மதுரை சந்திப்பு, மாசி வீதிகள் மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் சென்னை மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன், ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் முதுநிலை போக்குவரத்து நிபுணர், சென்னை மெட்ரோ ரயில் திட்ட தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு நடத்தினர். மதுரை மெட்ரோ ரயில் வழித்தடமானது மதுரை மாவட்டம் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையான 32 கிலோமீட்டர் தூரத்தில் திருமங்கலம் வசந்த நகர் வரை உயர்நிலை பாலமும், பிறகு வசந்த நகர் தல்லாக்குளம் பெருமாள் கோவில் வரை 10 அடி ஆழத்தில் சுரங்க வழி பாதையாகவும், தல்லாக்குளம் ஒத்தக்கடை வரை உயர்நிலை பாலமாகவும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 32 கிலோமீட்டர் தூரத்தில் 5 கிலோமீட்டர் சுரங்க பாதையாகவும், எஞ்சிய 27 கிலோமீட்டர் தூரம் மேல்நிலை வழித்தடமாகவும் அமைய உள்ளதோடு மொத்தமாக 27 ரயில் நிலையங்களில் 3 சுரங்க பாதையில் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரை சந்திப்பு, பெரியார் பேருந்து நிலையம், மீனாட்சி அம்மன் கோயில், கோரிப்பாளையம் உள்ளிட்டவை வைகை நதிக்கு கீழாகவும் போய் சுரங்க வழி பாதையில் அமைக்கப்பட உள்ளது. மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசின் ஒப்புதலை எதிர்பார்த்திருக்கும். மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கக்கூடிய சூழலில் மெட்ரோ ரயில்வேயின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து கண்டறிந்தனர். இதனிடையே மதுரை ரயில் நிலையத்தில் உள்ள ராமேஸ்வரம் வழித்தடத்திலும், ஆண்டாள்புரத்தில் உள்ள விருதுநகர் வழித்தடத்திலும் சுரங்க மற்றும் மேம்பால கட்டுமானத்தின் நடைமுறை சாத்தியங்கள் குறித்தும் விவாதித்தனர். அது சாங்ஷன் பண்ணணும். சாங்ஷன் பண்ணி 6 மாதத்துலேயே நாங்கள் டெண்டர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மதுரைக்கு மற்றும் கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒரே ப்ராஜெக்டாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ நாள்? 3 வருஷம். 3 வருஷம். லேண்ட் அக்விசிஷன்லாம் முன்கூட்டியே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அண்டர் கிரவுண்ட் வரதுல லேண்ட் அக்விஷனே வராது, தேவைப்படாது. சென்னை மாதிரி இங்கே லேண்ட் அக்விஷன் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆண்டாள்புரம் தட்டினா அங்கங்கே சில இடங்கள்ல தான் இருக்குது. டென்ஸ் ஏரியாவில் தான் நம்ம அண்டர் கிரவுண்டாக போயிடுறோம். அது பிரச்சனை கிடையாது. கிரவுண்ட் ராக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வைகை ரிவர்லேருந்து இங்கே ராக்லேயே வர்றதுனால மெட்ராஸோட இது கஷ்டமாக இருக்கும். இதில் மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை இணைக்கும் விதமாகவும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.